Hello friends, welcome to Learners Forum. Control System playlistல இப்போ நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் மெத்தடான RH criteria. ஸோ இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷனா ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாகவே ஒரு எஸ் பிளைன்ல எல்லா போல்ஸுமே நமக்கு லெஃப்ட் ஹாஃப் பிளைன்ல எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துருப்போம். அண்ட் இருக்கிற போல்ஸ்ல ஏதாவது ஒரு போலாவது நமக்கு ஆர்ஹெச்எஸ் அதாவது ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளைன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் அன்ஸ்டேபிள் அப்படின்ட்டு ஆயிடும். ஸோ ஜென்ரலா இந்த போல்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து கிடைக்கிற ரூட்ஸை தான் நம்ம போல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இங்க எஸ் உடைய பவர் வந்து நமக்கு டூ அப்படின்னு இருக்கு. ஸோ இதனுடைய ஆர்டர் டூ அப்படிங்கிறதுனால இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டரோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. ஸோ ரூட்ஸும் நமக்கு இங்க கம்மியா கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எஸ்ஸோட வேல்யூ நம்ம 5 அப்படியே ரைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு ரூட்ஸ் வேல்யூவும் இங்கே 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 5 ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டியை ஓவர் கம் பண்றதுக்கான மெத்தட் தான் வந்து இந்த ரவுத் அரே மெத்தட். ஸோ ஹையர் ஆர்டர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல வந்து நம்ம நிறைய போல்ஸ் கண்டுபிடிக்கும் போது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ற மெத்தட் தான் இந்த ரவுத் அரே மெத்தட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரவுத் டேபிளை இங்க ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த டேபிளை நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸை எடுத்து நம்ம டேப்லேட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இப்போ அவுட்லைனா இதோடைய ஸ்டெப்ஸை மட்டும் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டெப்பா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த டேபிளுடைய ஃபர்ஸ்ட் காலம்ல நமக்கு நம்பர் ஆஃப் சைன் சீரிஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். இன்கேஸ் நம்பர் ஆஃப் சைன் சீரிஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கும் போது இங்க ஏதாவது ஒரு ஃபைனட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க எவ்வளோ வேல்யூ கிடைக்குதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளைனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் ரவுத் அரே மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ இதனுடைய டெஃபினேஷனை பார்த்துட்டு இந்த டேபிளை நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் RH criterion அப்படின்றது வந்து it is an algebraic method that provides information on stability of LTI system that has characteristic equation with constant coefficients. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா LTI சிஸ்டம். ஸோ லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டமுக்கு ஸ்டெபிலிட்டியை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இந்த RH criterion. அண்ட் இப்போ இருக்கிற இந்த LTI சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல நமக்கு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கணும் அண்ட் அதே மாதிரி சிஸ்டம் வந்து லீனியர் டைம் இன்வேரியண்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்க்கு மட்டும்தான் நம்ம ஸ்டெபிலிட்டியை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை பார்த்துட்டு இதுக்கு நம்ம இந்த டேபிள் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க நம்ம ஜென்ரலைஸ்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனா a0 s power n plus a1 into s power n minus 1 plus a2 s power n minus 2 plus a3 s power n minus 3 till an into s power n minus n. அதாவது இந்த டேர்ம் n minus n நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எனிதிங் பவர் 0 வேல்யூ 1. ஸோ லாஸ்ட் டேர்ம் நமக்கு இங்க an அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நமக்கு a0 a1 a2 அப்படின்னு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அண்ட் s உடைய பவர் வந்து இங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம ரவுத் அரே எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹாரிசான்டல் லைன் அண்ட் ஒரு வெர்டிக்கல் லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அண்ட் ஃபர்ஸ்டா நம்ம வந்து இங்க ஹையஸ்ட் பவர் ஆஃப் எஸ் என்ன இருக்கோ அதை நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க எஸ் பவர் n அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க எழுதியிருக்கோம். அண்ட் செகண்ட் அதுக்கு அடுத்து இருக்க எஸ் பவர் வேல்யூவை வந்து நம்ம இங்க கீழே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இங்க செகண்டா இருக்கிற எஸ் பவர் வந்து n மைனஸ் ஒன். ஸோ எஸ் பவர் n மைனஸ் ஒன் அப்படிங்க ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவை ஃபில் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல எது ஈஸியா இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஸ் பவர் என்னுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம இங்க a0 அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்த டேர்ம் ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ a0 அண்ட் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வேல்யூ நமக்கு a2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க நம்ம a2 அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் a3 விட்டுட்டு அதுக்கடுத்த ஆல்டர்னேட் வேல்யூ நமக்கு இங்க a4 அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இங்க நமக்கு A4 அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் S பவர் n மைனஸ் 1 இதனுடைய கோஎஃபிஷியன்ட் இங்க என்ன இருக்குன்னா A1 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது ஆல்டர்னேட் வேல்யூஸை நம்ம எழுதணும். A1க்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் வேல்யூவா நமக்கு இங்க என்ன இருக்கு A3 அப்படின்னு இருக்கு. ஸோ A3 அப்படின்னு ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு A5 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ A0 நம்ம இங்க ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஜிக்ஸாக்ல இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே கண்டினியூஸா ஃபில் பண்ணணும். ஸோ A0 நெக்ஸ்ட் A1 அப்படிங்கும் போது அதை நம்ம கீழே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ A0 A1 நெக்ஸ்ட் A2 A3 நெக்ஸ்ட் A4 A5. ஸோ இந்த மாதிரி இங்க ஜிக்ஸாக் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல இருக்க எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் அடுத்த ரோவை ஃபில் பண்ணணும். இப்போ S பவர் n மைனஸ் 1 லாஸ்டா இருக்கு. நெக்ஸ்டா நமக்கு இங்க S பவர் n மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரோவை ஃபில் பண்றதுக்கு இப்போதைக்கு இதுக்கு நம்ம டெம்பரரியான வேல்யூவா B1 B2 B3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த B1 B2 B3யோட வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு ரோஸை வச்சுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல என்ன வேல்யூ இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ A1 நமக்கு இங்க இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A1 இன்டூ A2 நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி A0 இன்டூ A3 இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி நம்ம பார்க்கும்போது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஸோ இன்க்ரீசிங் அப்படின்னாலே பிளஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ A1 A2 அப்படின்னு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு டிக்ரீசிங்ல இருக்கு. ஸோ டிக்ரீசிங் ஆர்டர்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம குறையுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு நெகட்டிவ் சைனை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா A1 A2 மைனஸ் செகண்ட் டேர்ம் A0 A3 டிவைடட் பை இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க ரோல ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ A1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் B1க்குரிய வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி B2க்கு ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் நம்ம A1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா இப்போ செகண்ட் வேல்யூ. ஸோ A1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்போ A4க்கு ஃபில் பண்ணணும். ஸோ A1 அண்ட் A4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ A1 A4 அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ டிக்ரீசிங் டேர்ம். ஸோ இந்த A0ல இருந்து இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். டிக்ரீசிங்ல இருக்கிறதுனால இப்போ ஒரு நெகட்டிவ் சைனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இங்க நமக்கு என்ன டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா A0 இன்டூ A5 அப்படின்னு இருக்கு டிவைடட் பை அகைன் த சேம் வேல்யூ. ஸோ A1. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் B3க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ B3க்கு அகைன் A1ல தான் எடுத்துக்கணும். இங்க நமக்கு என்ன டேர்ம் இருக்கோ அந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம மைனஸ் பண்ணி டிவைடட் பை A1 அப்படின்னு ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ இங்க எக்ஸாம்பிளுக்கு நமக்கு A6 அண்ட் A7 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு A1 இன்டூ A6 மைனஸ் செகண்ட் டேர்ம் A0 இன்டூ A7 டிவைடட் பை A1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு B1 B2 B3ல கிடைச்சிருக்க வேல்யூஸ். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா S பவர் n மைனஸ் 3 S பவர் n மைனஸ் 4 அப்படின்னு எல்லா டேர்ம்ஸும் ஃபில் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஃபில் பண்ணும்போது அகைன் இப்போ ஒரு டெம்பரரி வேரியபிளா நம்ம C1 C2 C3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ C1 வேல்யூவை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு ரோஸ் எடுத்துக்கணும். ஸோ அதாவது இந்த ரெண்டு ரோஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ C1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க B1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ B1 இன்டூ A3. ஸோ B1 A3 மைனஸ் இப்போ செகண்ட் டிக்ரீசிங்ல இருக்கு. ஸோ மைனஸ் A1 இன்டூ B2 டிவைடட் பை அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ B1. ஸோ அதை நம்ம இங்க ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி C2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அகைன் B1 எடுத்துக்கணும். ஆனா அதுக்கு அடுத்த ரோல. ஸோ B1ல இருந்து இப்போ இந்த A5 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ B1 A5 மைனஸ் செகண்ட் டேர்ம் A1 இன்டூ B3 A1 B3 டிவைடட் பை இதே வேல்யூ. ஸோ B1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கான்ஸ்டன்ஸை ஃபில் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி லாஸ்டா S பவர் 0 அதாவது கான்ஸ்டன்ட் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே கான்ஸ்டன்டா கிடைக்கிற வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல நமக்கு இங்க என்ன வேல்யூ கிடைச்சிருக்கோ அதே வேல்யூ நமக்கு இங்க கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டா நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இங்க கிடைக்கிற வேல்யூவும் இதுவுமே மேட்ச் ஆயிருக்கும். ஸோ இங்க நமக்கு A பவர் n உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ரவுத் டேபிளை ஃபாலோ பண்ணணும். இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் இந்த டேபிளை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்ல அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம்.
ஸோ எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் பண்ண இந்த ரவுத் டேபிளில் ஃபாலோ பண்ண வேண்டிய க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேபிளை ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த டேபிளில் இருக்கிற ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே சைன் இருக்கணும். அதாவது எந்த விதமான சைன் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ப்ளஸ்ல இருந்து மைனஸோ இல்லைனா மைனஸ்ல இருந்து ப்ளஸ்ஸோ வந்து நமக்கு சைன் சேஞ்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சப்போஸ் நமக்கு சைன் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம இதை 2 கண்டிஷனாக பிரிச்சுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து 0வா இருக்கும்போது நமக்கு சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்கும். நாட் ஈக்குவல் டு 0 அதாவது இங்க ஏதாவது நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ இருக்கு அப்படின்னா அப்ப வந்து சிஸ்டம் அன்ஸ்டேபிளா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ல நமக்கு இங்க எவ்வளோ ஃபைனைட் வேல்யூஸ் கிடைச்சிருக்கோ இது வந்து இட் ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளேன். ஸோ இதுதான் பேசிக் ரவுட்ஸ் கிரைட்டீரியா. இப்போ நம்ம பார்த்த தியரட்டிக்கல் கான்செப்ட் எல்லாமே பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த டேபிளை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அண்ட் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எஸ் கியூப் ப்ளஸ் 2s ஸ்கொயர் ப்ளஸ் 3s ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம ரவுட் டேபிளை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்துருக்க இந்த சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கா இல்லை அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹாரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் பவராக என்ன இருக்கோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ எஸ் கியூப் அண்ட் செகண்ட் வேல்யூ நமக்கு எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ எஸ் ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் கியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய கோஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்கு 1 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு டேர்மாக ஃபில் பண்ணலாம். செகண்ட் டேர்ம் வந்து நமக்கு 2 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம கீழே ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ரோல ஃபில் பண்ணணும். ஸோ 3 அண்ட் அதுக்கடுத்த டேர்மை நம்ம கீழே ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 2 ரோஸை நம்ம இங்கே ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எஸ் பவர் 1 ஃபில் பண்ணணும். அதாவது இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் ஃபில் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 ரோஸோட வேல்யூஸை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ 2 into 3 இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் மைனஸ் 1 into 1 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 2 into 3 minus 1 into 1 divided by the first term. So 2. So 2 3s are 6 minus 1 by 2 is equal to 5 by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரோவோட ஃபர்ஸ்ட் டேர்மா நமக்கு 5 by 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். இங்க நமக்கு இதுக்கு அடுத்த வேல்யூஸ் இங்க ரெண்டுமே இல்லை. ஸோ 0 தான் நமக்கு ஆகும். மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 0 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ் பவர் 0 எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரோ அதாவது இந்த எஸ் பவர் 1 அண்ட் எஸ் பவர் 2 இந்த 2 ரோஸை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5 by 2 into 1 minus 2 into 0 divided by இங்க ஃபர்ஸ்ட் டேர்மா நமக்கு 5 by 2 அப்படின்னு இருக்கு. ஸோ 5 by 2 minus 0 divided by 5 by 2 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 1. நான் உங்களுக்கு தியரட்டிக்கலாக பார்க்கும்போதே சொல்லியிருந்தேன் இங்கே லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு இங்கே ஃபைனலைஸ்டாக கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இங்கேயும் நமக்கு 1 அப்படின்னு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம டேபிளை ஃபார்ம் பண்ணிட்டோம். நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 2 5 by 2 and 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிரைட்டீரியாவை செக் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல ஏதாவது சைன் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே எல்லாமே நமக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் is equal to 0. So 0வா இருக்கிறதுனால கொடுத்திருக்க சிஸ்டம் வந்து it belongs to a stable system. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிளாசிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு அன்ஸ்டேபிளுக்கு எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறதுக்கு வழி கிடைக்கும். செகண்ட் எக்ஸாம்பிள் எஸ் கியூப் ப்ளஸ் 4s ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம டேபிள் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவராக நமக்கு எஸ் கியூப் இருக்கு. செகண்ட் நமக்கு எஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. எஸ் கியூபோட வேல்யூ 1 அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே ஆல்டர்னேட்டாக நம்ம ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஸோ 1 நெக்ஸ்ட் டேர்ம் 4 நெக்ஸ்ட் டேர்ம் 1 அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் 6 அண்ட் அடுத்த டேர்ம் இல்லை. ஸோ 0 அப்படின்ட்டு ஆயிரும். இப்போ எஸ் பவர் 1 ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த டேர்மை ஃபில் பண்ணுறதுக்கு 4 இன்ட்டு 1 மைனஸ் செகண்டாக நமக்கு 1 இன்ட்டு 6 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 4 which is equal to 4 minus 6 by 4 which is equal to minus 2 by 4 which is equal to minus 1 by 2 அப்படின்னு இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். இந்த டேர்மை நம்ம ஃபில் பண்ண முடியாது 0 அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு 0ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் எஸ் பவர் 0 டேர்ம் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ minus 1 by 2 into 6 மைனஸ் இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 அப்படின்னு கிடைக்கும்
divided by minus 1 by 2 which is equal to இங்க நமக்கு minus 1 by 2 ரெண்டுமே cancel ஆயிரும். remaining நமக்கு 6 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்டா இருக்கிற வேல்யூ தான் நமக்கு இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் காலம்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க 1 பாசிட்டிவ் தான் இருக்கு, 4 பாசிட்டிவ் தான் இருக்கு. ஆனா இங்க நமக்கு மைனஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது 4ல இருந்து minus 1 by 2ல நமக்கு ஒரு சைன் சேஞ்ச், பிளஸ்ல இருந்து மைனஸ்ல மாறி இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் சைன் சேஞ்ச். இங்க நெகட்டிவ்ல இருக்கு, நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க நமக்கு இன்னொரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த காலம்ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து நமக்கு ரெண்டு வேல்யூல இருக்கு. ஸோ 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ கொடுத்திருக்க சிஸ்டம் வந்து இட் பிலாங்ஸ் டு அன் அன்ஸ்டேபிள் சிஸ்டம் அண்ட் நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இங்க 2வா இருக்கிறதுனால இந்த சிஸ்டம்ல நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரைட் ஹாஃப் ஆஃப் S plane is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ரைட் ஹாஃப்ல ரெண்டு போல் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்க ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்திருக்க சிஸ்டமை வந்து நம்ம RH கிரைட்டீரியா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இதுல நமக்கு இன்னும் ஸ்பெஷல் கேசஸ் எல்லாமே இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.